அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த இளைய குமாரன் இடறி போறதுக்கு மிகப்பெரிய காரணம், சொத்து வராம போயிருமா, அண்ணன் ஏமாத்திடுவானா, இல்லை அப்பா தராம போயிடுவாரா அப்படின்ற ஒரு விதமான கவலை. யாரோ ஏதோ சொன்னதை கேட்டு ஒரு கவலை இவனை பிடிச்சிக்கிச்சு. ஆனால் அப்பா எல்லாவற்றையும் கொடுக்குறவர் அப்படின்ற எண்ணம் இவனுக்கு இல்லை. அதனால அந்த கவலை அவனை எந்த விதமாக மாத்திருச்சு அப்படின்னா, 8வது வசனம், தெளிந்த புத்தியை அழித்து விட்டது. அழித்தனால எதிராளியாகிய பிசாசு கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவனை விழுங்கி விட்டான். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தகப்பன் மீது சந்தேகப்படாத, அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். யோபுடைய நிலைமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவனுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது, ரெண்டத்தனையான பலன் வந்தது. அங்கே கைவிட்டாரா? அவனை விசாரித்தார், அவனுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு யாக்கோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம். விசாரிக்கிறவர். நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும் பொழுது இந்த புத்தியில் அந்தகாரப்படுகிற இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தப்புவிக்கப்படுகிறோம்.